கனவு கன்னி தொடங்கி இடுப்பழகி வரைக்கும் நம்ம 90ஸ்ல பார்த்து ரசிச்ச நடிகைகளோட நிக்நேம் என்னன்னு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குஷ்பு. 90ஸ் காலத்துல தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருந்தவங்க தான் குஷ்பு. இது வரைக்கும் பல பெயர்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரண இட்லியா குஷ்பு இட்லியா மாத்தின பெருமையும் இவங்களுக்கு தான். இவங்கள பத்திரிகைகள்லயும் ரசிகர்களும் கனவு கன்னி குஷ்பு அப்படின்னு தான் எழுதுவாங்க. அந்த பெயரை ஒரு பிராண்டாவே மாத்தினாங்க. 1992ல இந்தியா டுடேல இவங்கள தமிழ் கமர்ஷியல் சினிமாவோட புதிய ட்ரீம் கேர்ள் அப்படின்னே குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களோட புகழ் இந்தியா முழுக்க பரவிச்சு. கனவு கன்னி அப்படின்ற பெயரையும் தாண்டி வேற எந்த ஒரு ஹீரோயினுக்கும் இல்லாத அளவுக்கு குஷ்புக்காக ரசிகர்கள் கோவிலே கட்டுனாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன். 90ஸ் காலகட்டத்தோட இறுதியில தமிழ் சினிமாவை கலக்குனவங்க தான் சிம்ரன். அவங்களோட டான்ஸ் எக்ஸ்பிரஷன் குறிப்பா பாடல் காட்சிகள்ல அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் காரணமா ரசிகர்கள் அவங்களுக்கு இடுப்பழகி அப்படின்ற ஒரு நிக்நேமை வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 90ஸ் ஆக்ட்ரஸ் நாஸ்டாலஜியா வந்தாலே சிம்ரனோட இந்த நிக்நேம் தான் சமூக வலைத்தளங்கள் முழுக்க பரவப்படும். வாலி, நேருக்கு நேர், துல்லாத மனமும் துள்ளும், கண்ணோடு காண்பதெல்லாம் இந்த மாதிரி சிம்ரன் நடிச்ச பல படங்கள் அந்த டைம்ல சிம்ரனை உச்சத்துக்கே கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்பெல்லாம் சிம்ரனை பத்தி ஏதாவது எழுதணும் அப்படின்னாலே இடுப்பழகி நடிகை அப்படின்னு தான் எழுதுவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா. ரோஜாவுக்கு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா கொடுக்கப்பட்ட பெயர்கள்ல ஒண்ணுதான் நவரச நாயகி. காதல், காமெடி, குடும்பம், சீரியஸ் அப்படின்னு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சரி அந்த ரோலுக்கு அப்படியே பொருத்தமா இருப்பாங்க. இந்த டைட்டில் கொடுக்கறதுக்கு அவங்களோட வெர்சடைல் ஆக்டிங்கும் ஒரு முக்கிய காரணம். 90ஸ் காலத்துல ரோஜா தமிழ்ல மட்டும் இல்லைங்க, தென்னிந்திய சினிமாவிலேயே மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்திருக்காங்க. அதனால அவங்கள பத்தி ஏதாவது எழுதணும் அப்படின்னா ரோஜாக்கு பதிலா நவரச நாயகி அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்பா. 90ஸ் மற்றும் 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்துல தமிழ் சினிமாவில் ஒரு கிளாமரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க தான் ரம்பா. இதனாலேயே ரசிகர்கள் மற்றும் சினிமா ஊடகங்கள்ல இவங்களுக்கு கிளாமர் குயின் அப்படின்ற பெயரே கொடுத்தாங்க. 1992ல நடிக்க ஆரம்பிச்ச ரம்பா தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு இந்தியா முழுக்க தன்னோட புகழை பரப்புனாங்க. எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கிளாமர் குயின். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சௌந்தர்யா. தமிழ் சினிமாவையும் தாண்டி தென்னிந்திய அளவுல ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. இவங்களோட இயற்கையான அழகு மற்றும் குடும்ப பாங்கான கேரக்டர் காரணமா இவங்களுக்கு இயற்கை அழகி அப்படின்ற பட்ட பெயர் கொடுத்திருக்காங்க.